ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கிளாத் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு எப்போவுமே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். மடிப்பு பக்கம் தான் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நான் பாருங்கள் எப்படி கிளாத்தை போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் போடுங்க. கிளாத்தை வந்து நேராக போட்டதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து அன்ஈவனாக இருக்கும். அந்த கிளாத்தை வந்து நம்ம ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வீடியோ புரியலைன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 3/4 ஸ்லீவ் தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அவங்களது வந்து அலோ ப்ளவுஸில் நார்மல் ஸ்லீவ் வந்து 5.75 இருக்குது. நான் 3/4 வந்து 9.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஆஃப் இன்ச் வந்து நான் தையலுக்காக எடுத்துக்கிறேன். கீழே மடிச்சு அடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு எடுத்துக்கும் பொழுது டோட்டலாக ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச் நமக்கு கிடைக்கும். 10 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடு மார்க் பண்ணும்போது 3 இன்ச்சு நமக்கு வந்து ஆம்கோல்கிட்ட டெப்த் எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மேலே வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்ம வளைவு கொடுக்கக்கூடியது ப்ளவுஸில் இது அளவெடுப்போம் நம்ம. அது எனக்கு 7 இன்ச் வருது. அதையும் நான் மார்க் பண்ணி இந்த 3 இன்ச் மார்க் பண்ணது ரெண்டையும் நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். மறுபடியும் மேலே 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதையும் இதையும் நான் வந்து ஒரு பெண்டு மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன். மறுபடியும் நான் கீழே எக்ஸஸாக ஒரு சின்ன பெண்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு முன்னாடி ப்ளவுஸ் வந்து லூஸ் கிடைக்காது, கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். நான் கொடுத்த மாதிரி நீங்களும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. மறுபடியும் கிளாத்தை வந்து 2 பார்ட் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. பாருங்கள்.